Hey guys, this is Sandy. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் கல்ச்சர், மகாஜனபதாஸ், மகதன் எம்பையர், புத்திசம், ஜெயினிசம், மௌரியன் எம்பையர், போஸ்ட் மௌரியன் பீரியட் அண்ட் குப்தா பீரியட் அண்ட் போஸ்ட் குப்தா பீரியட். சரிங்களா? ஸோ ரொம்ப வளவலன்னு தேவையில்லாத டாபிக்ஸ் பார்க்காம, தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம, நமக்கு எந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த இதுலேருந்து கேட்பாங்க, ஸோ எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்பாங்க, ஸோ கொஸ்டின்ஸ் எதுலேருந்து நிறைய வருமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி படிக்கலாம். தேவையில்லாத ஸ்டோரிஸ் எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்தவரையில் ஆக்சுவலாக ஓல்டு சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா மெசொப்பொட்டாமியன் சிவிலைசேஷன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நிறைய சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. ஓல்டு சிவிலைசேஷன் என்னென்னா மெசொப்பொட்டாமியன், சுமேரியன், அப்புறம் எஜிப்தியன், சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற சிவிலைசேஷனில் ஓல்டு சிவிலைசேஷன் வந்து மெசொப்பொட்டாமியன். ஓகேங்களா? பட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் அர்பன் சிட்டிஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கொண்டது வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். தட் இஸ் நத்திங் பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எதுக்கு இதுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்பாட் பண்ண ஏரியா வந்து ஹரப்பன் சிட்டி. ஸோ அந்த ஹரப்பன் சிட்டின்றதுனால ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன் நேம் வந்தது. ஓகே, ஸோ இது வந்து இண்டஸ் ரிவரை ஒட்டி இருக்கிறதுனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னொரு நேம் வந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் அர்பன் சிட்டி லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஓல்டு சிவிலைசேஷன்லேயுமே மெசொப்பொட்டாமியனாக இருக்கட்டும், சுமேரியனாக இருக்கட்டும், ஒரு எஜிப்தியனாக இருக்கட்டும், ஒரு சைனீஸ் எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு ஓல்டு சிவிலைசேஷன்லேயும் அர்பன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை. அர்பன் லைக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஃபோர்ட்டிஃபைடு ஹவுசஸ் கிடையாது. ஓகேங்களா? ஃபோர்ட்டிஃபைடு ஹவுசஸ் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிரிட், அதாவது ரோட் கூட வந்து கிரிட் லைக் பேட்டர்னில் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக ரோடு இருக்கும், அந்த கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா வளர்ந்த நாகரிகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அதனால அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வடிகால்வாய்லாம் இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது வாஷ் பேசின் இருக்குங்களா, பேசினில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில இது நாசல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து டஸ்ட்லாம் ஃபில்டர் பண்ணி வேஸ்டேஜ் வாட்டரை மட்டும் போகிற மாதிரி. ஸோ அந்த டெக்னிக்லாம் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் தென் ஸோ இது மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து அஹெடாக இருந்திருக்காங்க, அந்த காலத்துலேயே ரொம்ப முன்னோக்கி இருந்திருக்காங்கன்றதுனால அர்பன் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த காலத்துலேயே செப்ரேட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஹவுசஸ் எல்லாமே வந்து பர்ன்ட் பிரிக்ஸ்னால் கட்டியிருக்காங்க. ஸோ நான் போக போக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால அர்பன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அகைன் ஐவிசியை வந்து எப்படி எந்தெந்த பீரியடில் இருக்குன்னா 3300 சுமார், அது வந்து கரெக்டாக பர்டிகுலராக எப்படின்னு சொல்ல முடியாது, 3000 ரேஞ்சிலேருந்து 1900 வரைக்கும். ஓகேங்களா? பிசி வரையில். இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கும் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதனால தான் வந்து இது ஸ்கொயர் கிலோமீட்டர் இது லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து இதனால தான். வேர்ல்டு லார்ஜஸ்ட்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? இதோட பார்டர் பார்த்துக்கோங்க. ஷோச்சுகை இன் நார்த் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அண்ட் சுத்கெண்டர் இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது. அலம்கிர்பூர் இன் ஈஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் இருக்குது. அப்புறம் தைமாபாத் இன் சவுத் மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட பார்டர். ஹரப்பா இஸ் அ ஃபர்ஸ்ட் சிட்டி ஃபவுண்ட் இன் ஐவிசி. சொன்னேன் இல்லையா, ஹரப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து ஐவிசியில் கண்டுபிடிக்கிறது. அதனால தான் இது ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹரப்பன் பீரியடே 3 பீரியடாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தா ஏர்லி ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பா அண்ட் லேட்டர் ஹரப்பா. ஓகேங்களா? ஸோ ஏர்லி ஹரப்பாவோட பீரியட் வந்து 3000 to 2600, மெச்சூர் ஹரப்பா வந்து 2600 to 1900, லேட் ஹரப்பன் பார்த்தோன்னா 1900 to 1700 பிசி. ஸோ இன் இந்தியா ஹரப்பன் சைட்ஸ் இந்தியாவில் வந்து என்னென்ன ஹரப்பன் சைட்ஸ் எல்லாம் இருக்குன்னா காலிபங்கன், லோத்தல், ராக்கிகரி, தொலவிரா. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. மீதியெல்லாம் வந்து இந்தியா பார்ட்டிஷன் அப்போது நிறைய சைட்ஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு. அதாவது மொஹஞ்சதாரோலாம் வந்து ஹரப்பன் சைட் தான், பட் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பாயிண்டில் கேட்க மாட்டாங்க, அதனால் பாயிண்டில் இன்க்ளூட் பண்ணல, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன் 1861 லார்ட் கன்னிங் பீரியட் அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் அவுட். ஓகேவா, நோட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நோட்ஸ் இதில் கொடுக்கல. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861 லார்ட் கன்னிங் பீரியடில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவர் பேர் என்னன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இந்த ஐவிசியை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா சர் ஜான் மார்ஷல் 1920 பீரியடில் இவர் எக்ஸ்கவேட் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் அவர் கூட வந்து மார்டிமர் வீலர் வந்து 1940s ஆட் ஆகிக்கிறாரு. சரிங்களா, இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 தியரிஸ் ஆஃப் ஆரிஜின். ஐவிசி வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 தியரிஸ் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரினர்ஸ் அவங்க வந்து இன்வேட் ஆகி இங்கே வந்திருக்காங்க, இடம் பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து பூர்வக்குடி இந்திய மக்கள் தான், இண்டிஜினஸ் பீப்புள் தான் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 தியரிஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஹவுசஸ் அவங்க அப்போது அந்த காலத்தில் ஹவுசஸ் எல்லாம் பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ், செப்பரேட் ரூம்ஸ் இருந்தது, செப்பரேட் ரெஸ்ட் ரூம்ஸே இருந்தது, ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் இருந்தது. மேக்ஸிமம் 1 ஃப்ளோர் வரைக்கும் தான் கட்டியிருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் பாத்ரூம்ஸ் இருந்துச்சு, அதான் க்ளோஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், நோ விண்டோஸ் இன் ஹவுசஸ், வீட்டுங்களுக்குள்ள ஜன்னலெல்லாம் வச்சு கட்டலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த பார்ட் ஆஃப் த சிட்டி இன் த வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் அவே ஃப்ரம், அதாவது அந்த சிட்டியை வந்து எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க, டிவைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு சிட்டி வந்து வெஸ்ட்டில், ஒரு சிட்டி வந்து ஈஸ்டில். ஓகேங்களா, வெஸ்ட்டில் இருக்க சிட்டி வந்து ஹை சிட்டின்னு சொல்கிறாங்க, அப்பர் டவுன். ஸோ அங்கே அது வந்து என்னென்னா ரிவரை தள்ளி தூரமாக இருக்கிறதுனால அப்பர் டவுன்னு சொல்கிறாங்க. சரியா, அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா கிரேட் பாத்து, கிரானரி, தானிய கிடங்கெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ஹராப்பான், மொஹஞ்சதாரோ, இது 2 வந்து அப்பர் சிட்டி. ஓகேங்களா, ஹரப்பன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, மொஹஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அர்பன் சிட்டி லைக் ஸ்ட்ரக்சர், இதிலலாம் வந்து அர்பன் சிட்டி மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே போல் அந்த அப்பர் சிட்டிஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா ஃபோர்ட்டிஃபைட் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா, ஃபோர்ட்டிஃபைட் ஆகிருந்துச்சு. அப்புறம் வந்து கிரிட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க. கிரிட் லைக் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா, ஆல் தி பிளேசஸ் ஆர் டிவைடட் இன்டு ஓகே, எல்லா டவுன்ஸுமே வந்து எல்லா ஹரப்பன் சைட்ஸுமே வந்து 2 டவுன்ஸாக வந்து பிரிச்சுருந்தாங்க. ஒன்று அப்பர் டவுன், ஒன்று லோவர் டவுன். லோவர் டவுனில் வந்து காமன் பீப்புளாக வாழ்ந்துருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து தொலைவிராவில் மட்டும் 3 பார்ட்ஸாக பிரிச்சுருந்தாங்க. ஒன்று அப்பர் டவுன், ஒன்று மிடில் டவுன், ஒன்று லோவர் டவுன், அப்படி பிரிச்சுருந்தாங்க. ஓகே, இந்த பார்ட் ஆஃப் த சிட்டி இந்த ஈஸ்ட் வாஸ் லோவர். அதே போல் எப்படி வெஸ்ட்டில் இருக்க சிட்டி வந்து ஹையர் சிட்டின்னு சொன்னமோ, அப்பர் டவுன் சொன்னமோ, ஈஸ்டில் இருக்க சிட்டி வந்து லோவர் சிட்டி. ஓகேங்களா, அது வந்து காமன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தோன்னா பர்ன் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரைனேஜ் சிஸ்டம். பர்ன் பிரிக்ஸ் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் சைட்ஸ் ஹவுசஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மட் பிரிக்ஸ். ஹரப்பன் சைட்ஸில் இருக்கிற ஹவுசஸ் எல்லாம் மட் பிரிக்ஸால் கட்டப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் பர்ன் பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு. மொஹஞ்சதாரோவில் மட்டும் பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் ஆல்சோ அசம்பிளி ஹால் இன் மொஹஞ்சதாரோ. அசம்பிளி ஹால் வந்து எங்கே இருந்துச்சு, மொஹஞ்சதாரோவில் இருந்தது. ஓகே, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அவங்களோட ரைட்டிங் எப்படி இருந்ததுன்னா லிட்ரேட் பீப்புள் எல்லாருமே வந்து படிக்க தெரிஞ்ச, அதாவது அந்த காலத்தில் தெரிஞ்ச அளவுக்கு லிட்ரேட் பீப்புளாக இருந்தாங்க. ஆல் வேர் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது வடிவம், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் அவங்க எழுதுனாங்க. ஓகேங்களா, அது வந்து கரோஸ்தி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கரோஸ்தி ஸ்கிரிப்ட்னா ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி, அதாவது சர்க்கிள் போட்டால் அது வந்து தலை, ஒரு குச்சி மாதிரி போட்டால் அது வந்து உடம்பு, அப்படி வந்து அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி அவங்க வந்து வரைஞ்சிருந்தாங்க. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், லெட்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அவங்க வந்து ஸ்டீல்ஸில், அதாவது தே ரோட் ஆன் ஸ்டோன் சீல். ஓகேங்களா, ஸ்டோன்ஸ்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த சீல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்டெடைட், காப்பர், டெரகோட்டா, ஐவோரி. இந்த 4 விதத்துலேயுமே வந்து சீல்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. டெரக்கோட்டானா மண்பாண்டங்களால் செஞ்ச, ஓகே, மண்ணால் செஞ்ச சீல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100 ரெக்டாங்கிள் ஷேப் சீல்ஸ் ஃபவுண்ட் அட் ஹரப்பா. 100 ரெக்டாங்கிள் ஷேப் சீல்ஸ் வந்து ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தே யூஸ்டு டு ரைட் இன் போஸ்டஃபெடன் ஸ்கிரிப்ட். போஸ்டஃபெடன் ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, அதாவது அராமிக் ஸ்கிரிப்ட்னா வந்து அராமிக் ஸ்கிரிப்டும்
பிராமி ஸ்கிரிப்டும் சேர்ந்தது தான் வந்து போஸ்டபடன் ஸ்கிரிப்ட். நம்ம இப்போ எழுதுறது வந்து அராமிக் ஸ்கிரிப்ட். நம்ம எப்படி எழுதுகிறோம், ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுகிறோம் இல்லையா, ரைட் டு லெஃப்ட். ஸோ நம்ம எழுதுறது அராமிக் ஸ்கிரிப்ட். பிராமி ஸ்கிரிப்ட்னா லெஃப்ட்லேருந்து ஐம் சாரி ஆக்சுவலாக பிராமி ஸ்கிரிப்ட்னா லெஃப்ட் டு ரைட்டு, நம்ம எழுதுறது லெஃப்ட் டு ரைட்டு. அராமிக் ஸ்கிரிப்ட்னா தான் ரைட் டு லெஃப்ட். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்த்தாப்பில் அவங்க எழுதுவாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா போஸ்டபடன் ஸ்கிரிப்ட். ஸோ அவங்க வந்து போஸ்டபடன் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க எழுதுனதுலேயே ஒரு லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அபவுட் 26 சைன்ஸ், 26 சைன்ஸு கொண்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுதான். ஸோ ஸ்டோன்ஸை பற்றி பார்த்தோன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அவங்க சடனாக வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு கேட்கலாம், ஸ்டோன்ஸை பற்றி கேட்கலாம், பாட்ரி பற்றி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அதாவது எதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த பாசிபிலிட்டியில் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோ, நான் ரொம்ப லென்த்தியாக கொடுக்கல. ஸோ ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தோன்னா தே மேட்ஸ் சீல்ஸ் யூஸிங் ஸ்டெட்டைட் ஸ்டோன். அதாவது ஸ்டெட்டைட் ஸ்டோன், அந்த ஸ்டோன் மூலயமா தான் அவங்க வந்து சீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ரோஹரி செட் அப்படின்ற ஒரு ஸ்டோன் மூலயமா அவங்க வந்து பிளேட்ஸு, டூல்ஸு யூஸ் பண்ணுற தேவையான டூல்ஸ் எல்லாம் அந்த கல் மூலயமா பண்ணியிருக்காங்க. பாட்ரி வந்து பார்த்தோன்னா தே யூஸ்டு பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி. ஓகேங்களா? கலர்ஃபுல் பாட்ரி அப்பயே வந்துருச்சு, பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி. அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு ரொம்ப வளமை வாய்ந்தவங்களாக இருக்காங்கன்றது வந்து தெரிய வருது. சரிங்களா? மெஷரிங், அவங்களுக்கு அப்போவே மெஷரிங் வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது 16 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்ணாங்கன்னு இருக்குது. 16 பைசா வந்து 1 ரூபீஸ்ன்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணாங்கன்னு சொல்லி அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பிரான்ஸ் ஸ்கேல், அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரான்ஸ் வந்து அவங்க வெப்பன்ஸ்க்கு யூஸ் பண்ணல. அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, மெஷரிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாச்சூஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வந்து அயன் அண்ட் நாலேஜ் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. தே டோன்ட் நாட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் அயன். சடனாக வந்து கொஸ்டினில் இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் யூஸ்ட் அயன் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ, தே டி நாட் யூஸ் அயன். ஓகேங்களா? தே ஆல்சோ யூஸ்ட் காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸு டின்னும் கலந்தால் காப்பர் வரும். ஆனால் வந்து என்னென்னா நம்ம ஊரில் டின் கிடையாது. அவங்க எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இல்லாமல் இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீஸ்ட் கிங் டால்னு சொல்லி ஒரு டால் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோவில். அது என்னென்ன கல் இருக்குன்னா ஒன்று ஸ்டெட்டைட் ஸ்டோன்லேயும் இருக்குது, ஒன்று டெரக்கோட்டாலையும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீஸ்ட் கிங் டாலை வந்து எங்கே மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்டெட்டைட் ஸ்டோன் அண்ட் டெரக்கோட்டா. அண்ட் அகைன் வந்து பார்த்தோன்னா டான்சிங் கேர்ள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கன்னா அதுவும் மொஹஞ்சதாரோவில் தான். இது வந்து டெரக்கோட்டாவில் இருக்குது. ஒரு சில புக்ஸில் காப்பர், இன்னொரு ஸ்டோன்ஸ் வந்து காப்பர்னு சொல்கிறாங்க, இல்லை பிரான்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து தெளிவாக நமக்கு தெரியல. ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரைமரி செக்டார், ப்ரைமரியாக அவங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணாங்கன்னா அனிமல் டொமஸ்டிகேஷன். அவங்கக்கிட்ட வந்து ஷிப்பு, கோட்டு, பஃபலோ, பிக், எலிஃபண்ட் எல்லாமே வளர்த்துருக்காங்க. ஆனால் வந்து ஹார்ஸை பற்றின நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. சரிங்களா? இந்த ஹரப்பன் கேட்டல்ஸ் ஆர் கால் ஜிபு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரப்பனில் இருக்கிற கேட்டல்ஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க, ஜிபுன்னு கூப்பிடுவாங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ் ரீஜனில் வந்து பார்த்தோன்னா வீட்டு பார்லி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது கங்கஸ் ரீஜனில் பார்த்தோன்னா ரைஸ் அண்ட் காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரிமார்க்ஸ் ஆஃப் த ப்ளஃப் இன் த காலிபங்கர் ரீஜன். ஓகே. ஸோ அட் த பிளேஸ் ஆஃப் லோத்தல் டோக்யார்ட், அதாவது லோத்தலில் டோக்யார்டில் ஷிப் பில்டிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஃபிஷிங் ஆக்டிவிட்டியும் நடந்திருக்கு அந்த பிளேஸில். ஸோ ராஜஸ்தான் ரீஜனில் வந்து பார்த்தோன்னா கேத்தரின்ற பிளேஸில் காப்பர் மைனிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். ஏர்லியஸ்ட் கோல்டு மைனிங் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா கோல்ஹார் இந்தியாவில் இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் they were first to produce cloth woven. இவங்க தான் வந்து ஓவ் பண்ண கிளாத்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டன், சில்க், வுல் ஆல்சோ யூஸ், இதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரேடிங். தே ஆல்சோ எக்ஸ்போர்ட்டட் ரா காட்டன் டு க்ரீக் இஸ் கால் சிந்தன். ஓகேவா? சிந்த் ரீஜனில் இருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலேயோ நம்ம அதை வந்து சிந்தன்னு கூப்பிட்ருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டம் ஆர் யூஸ்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா இண்டஸ் சீல்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் மெசோபொட்டாமியன் ரீஜன். மெசோபொட்டாமியன் அந்த கல்ச்சரில் கூட நம்மளோட சீல்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிங் நரம்சீன் ஆஃப் அக்காடியன். ஓகேங்களா? கிங் நரம்சீன்ன்றவர் வந்து அக்காடியன் அந்த நாட்டை சார்ந்தவர். சுமேரியன் கல்ச்சர் சார்ந்தவர். அவர் வந்து அவரோட
என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம ஊர்லேருந்து ஜுவல்லரி வாங்கினதா வந்து என்ன க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா, அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ரிலீஜன் வந்து பார்த்தோம்னா தே ஒர்க்ஷிப் பசுபதி மகாதேவ் சீல்ஸ், ஓகேங்களா. என்ன பசுபதி மகாதேவ் சீல்ஸை வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் பேலசஸ்க்கான எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை. பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்பும் கிடையாது, கோயில் மாதிரியான வடிவங்கள் கிடையாது. ரிச்சுவல்ஸ் ஹேவ் பீன் பெர்ஃபார்ம், ஓகேங்களா. ரிச்சுவல்ஸ் வந்து ஹோமகுண்டம் வளர்த்துருக்காங்க, அக்னி குண்டா வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எங்கே லோத்தலில் இருக்குது, காளிபங்கன் 2 பிளேஸ்லேயும் இருக்குது. ஆனால் வந்து எதுவும் பலி கொடுக்குற பழக்கம் அவங்க கையால், நோ சாக்ரிஃபைசஸ், ஓகேங்களா. பல்லூஸ் யோனி ஃபார்ம் ஆஃப் ஒர்க்ஷிப் நடந்திருக்கு. என்னென்னா ஃபர்டிலிட்டி கல்ட்டு ஒர்க்ஷிப், அதாவது பல்லூஸ் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனை கூட வந்து அவங்க வந்து பெருசாக நினச்சி இது பண்ணியிருக்காங்க, வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. வர்ஷிப்டு நேச்சரை வந்து வணங்குற ஆளுக்கெல்லாம் இருந்திருக்காங்க. பீப்பிள் ட்ரீயை வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போஸ்ட் ஹராப்பன் சைட்டில் வந்து டிக்ளைன் ஃபேஸ். எதனாலன்னா ஜோன் வைஸ் டிவைடட், அதாவது ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 வரை இது மாதிரி 5 ஜோன்ஸை வந்து பிரித்து வச்சுருந்தாங்களா அவங்க பிளேஸை லேட்டர் பீரியடில் பார்த்தோன்னா. அதாவது ஜோன் 1ன்னு பார்த்தோன்னா லீஸ்ட் எஃபெக்டட் ஏரியா, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நிலநடுக்கத்துக்கெலாம் வந்து எஃபெக்ட் ஆகாத ஏரியா வந்து ஜோன் 1. ஜோன் 5 வந்து நிறைய எஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு இப்படியெல்லாம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன் டிக்ளைன் ஆகிறதுக்கான. என்விரான்மெண்ட் டிக்ரடேஷன், அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்காக நிறைய வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுது. இன்வேஷன் தியரி, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேஷன் தியரின்னா ஆரியன்ஸ் உள்ளே வந்தது, ஃபாரின் இன்வேஷன், அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, யா. ஸோ வந்து இதுதான் வந்து ட்ரேடுக்கும் வந்து டிக்ளைன் ஆச்சு. ட்ரேடு எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னா ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட் வர்றது, ஒரு சில டைமில் மழையே இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான ரீசன்னால் ட்ரேடிங்கும் வந்து அவ்வளோ பண்ண முடியாது. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய வந்து நம்ம வச்சுருக்கும் போது தான், நிறைய உற்பத்தி பண்ணும்போது தான் நமக்கு தேவையானதை வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து பார்ட்டர் சிஸ்டம் மூலமா மாற்றிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இல்லாததுனால ட்ரேடும் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஐவிசி வந்து எண்டுக்கு வந்தது, சரிங்களா. ஸோ எஸ், ஐ திங்க் நான் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்தந்த சைட்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹராப்பன் சைட் வந்து பேங்க் ஆஃப் ரிவர் ரவியில் இருக்குது, சரிங்களா. சிந்த லாங்குவேஜில் வந்து இது வந்து பரீட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரப்பன் தான் வந்து ஃபர்ஸ்ட் காட்டன் ப்ரொடியூஸ் பண்ண பிளேஸ். அதே போல் செகண்ட் வந்து மொஹஞ்சதாரோ, இது வந்து மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு சொல்லுவாங்க. சிந்த் லாங்குவேஜில் மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து கிரேட் பாத், கொலிகேட் பில்டிங் இதெல்லாம் வந்து இருக்குது. அசம்பிளி ஹால் இருக்குது. பசுபதி மகாதேவ் சீல் வந்து இங்கே தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. இது வந்து எந்த ரிவர் பேங்க்கில் இருக்குன்னா இண்டஸ் ரிவர் பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கம் லோத்தல் வந்து பார்த்தோன்னா ரிவர் பகோவா இதில் இருக்குது. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் கல்டிவேட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. இங்கே தான் ஷிப் டோக்யார்ட் எங்கே இருக்குன்னா ஒன்லி இன் லோத்தல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா சனுஹாதாரோன்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இண்டஸ் ரிவர் பேங்க்கில் இருக்குது, ஓகேங்களா. ஒன்லி இண்டஸ் சைட் வித் நோ சிட்டாடல், இந்த சைட்டில் மட்டும்தான் சிட்டாடல் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபிஃப்த்து சைட் வந்து பார்த்தோன்னா காளிபங்கன், இதை வந்து பிளாக் பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது ராஜஸ்தானில் இருக்குது. இது எந்த ரிவரில் இருக்குது பேங்க்கில் இருக்குன்னா காகர், ஓகே. இங்கு தான் ப்ளஃப் ஃபீல்டு, ஃபயர் ஆல்டர், உடன் ஃபரோ, பாட் பரியலுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தொலவிராவில் வந்து பார்த்தோன்னா ஜேபி ஜோஷி என்ன ரிவரில் இருக்குது, இது வந்து கண்டுபிடிச்சது ஜேபி ஜோஷி. இது என்ன ரிவரில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா லுனி ரிவர் பேங்க்கில் இருக்குது. சுர்கோட்டடா இது வந்து பிட்பரியல், ஓகேங்களா. பிட்பரியல் இது என்ன ரிவர் இதில் இருக்குது பேங்க்கில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சபர்மதி, ஓகே, குஜராத்தில் இருக்குது. அண்ட் பனவல்லி
ஹராப்பன் சைட் வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இது என்ன ரிவர் பேங்க்கில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சரஸ்வதி. இங்கே தான் பார்லி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நோ ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஐ திங்க் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.